தொடர்ந்து தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக கர்நாடகாவில் நடைபெற்று வரும் 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் முன்னிலை வகித்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. காவ்யா, வணக்கம். விவரங்கள். வணக்கம் சாரா. தென் மாநிலங்களின் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் பாஜகவுக்கு தொடர்ந்து பின்னடைவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்று ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் மட்டுமின்றி வயநாடு மக்களவை தொகுதி மற்றும் 14 மாநிலங்களில் உள்ள 42 சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களானதும் நடைபெற்று வருகிறது. இந்த இடைத்தேர்தல்களை பொறுத்தவரை அசாமில் மொத்தம் உள்ள 5 தொகுதிகளில் காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் பாஜக 1 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக தென் மாநிலங்கள், அதாவது கர்நாடகா மற்றும் கர்நாடகாவில் மொத்தம் உள்ள 3 தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஆனது தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறது. கேரளாவில் இருக்கக்கூடிய 2 தொகுதிகளில், அதாவது பாலக்காடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரும் அதே போன்று செலச்சேரி தொகுதியில் சிபிஎம் வேட்பாளரும் முன்னிலை வைத்து வருகின்றனர். இதே போன்று வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி தொடர்ந்து 4 லட்சம் வாக்குகளை கடந்து 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறார். இதே போன்று ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜக 5 இடங்களிலும், சமாஜ்வாதி கட்சி 3 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. சிக்கிமில் அங்கு இருக்கக்கூடிய சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா என்ற கட்சி 2 இடங்களில் முன்னிலை வைத்து வருகிறது. இவ்வாறாக ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில், அதாவது வட மாநிலங்களில் பாஜக முன்னிலை வைத்து வந்த போதும் தொடர்ந்து கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு தொடர்ந்து பின்னடைவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கர்நாடகாவை பொறுத்தவரை 3 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி முகம் பெற்றிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர்கள் குமாரசாமி மற்றும் பசவராஜ் பொம்மை ஆகியோரின் மகன்களுக்கு இந்த தேர்தலில் பின்னடைவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. மதச்சார்பற்ற ஜனதா கூட்டணி சார்பில் நிகில் குமாரசாமி சன்னப்பட்டா தொகுதியிலும், பாஜக சார்பில் பாரத் பொம்மை ஷிகோவான் தொகுதியிலும் போட்டியிட்ட நிலையில் இருவருமே தற்போது தோல்வியடைந்திருக்கின்றனர். இவ்வாறாக கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட தென் மாநில இடைத்தேர்தல்களில் பாஜகவுக்கு தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.